சூப்பராக இருக்குங்க படம். ஒரு தலை ஃபேனாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓவராலில் தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு படம் ஒரு புது சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக மகிழ் திருமணி வந்துட்டு இது ஒரு ஹீரோ சென்ட்ரிக் மூவியாக இருக்காதுன்னு ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் அது மாதிரி தான் இருந்தது. மகிழ் திருமணி சார் வந்து சில டைரக்டர்ஸ் தான் ஆறு அறிவை பயன்படுத்தி படம் பண்ணுவாங்க. இவர் அதை பண்ணியிருக்கிறாரு. இல்லை எனக்கு இந்த படம் பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னா தயவுசெய்து மதகத ராஜா, புஷ்பா 2 இது மாதிரி படம் போய் பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது படம். எப்படி தலை காட்டுறது வெளியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செத்துட்டோம், படம் ஃப்ளாப் அப்படின்னு நினச்சேன். வெளியே செகண்ட் ஹாஃப் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். தரமான படம். இன்னொரு வாட்டி ரிப்பீட்டடாக பார்க்கலாம். விஷுவல்ஸ்லாம் ப்ளீசிங்காக இருந்ததுனா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. அஜித் சார் உண்மையாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரில. அவ்வளோ ஒரு மெச்சூரான ஒரு ஆக்டிங்கு. சூப்பராக இருக்குது படம். இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அஜித் காம்போ எப்படி இருந்தது? இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாமே ட்விஸ்ட்டுங்க. ஒரு படம் இப்போ கையை கட்டி போட்டால் அடுத்து என்ன பண்ணுவார், ஒரு ஹீரோ அடிப்பார், ஒரு வில்லன் எதை பண்ணுவார், நம்ம நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று. அவ்வளோ நல்லா இருக்குங்க படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது ஒரு மாஸ் இல்லை, ஒரு இன்ட்ரோ சீன் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இன்ட்ரோல் பிளாக் இல்லை, எதுவுமே இல்லைன்னு பார்த்தா வேறு லெவல். அவரோட ஃபேனாக வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனி சார். 6 அறிவை பயன்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரு படம். நல்ல டிரெக்டர் அவர். நல்ல ஆனால் ஜனங்களுக்கு எப்படி இது ரீச் ஆகும்னு தெரியல, ஜென்ரல் ஆடியன்ஸ் இது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க கூட சன் டிவியில் இது வந்து இப்போ ப்ரீமியரில் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல படம், சூப்பர் படம். தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள்.